Welcome to Tech Talk Tea. First of all, congratulations. Because Python learn பண்ணனும் think பண்ணதே ஒரு big step. நீங்க அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. Further stepsக்கு நாங்க help பண்றோம். Just imagine நீங்க ஒரே ஒரு language learn பண்றீங்க. அந்த language almost everywhere in the tech world. Yes, that language is Python. Top companies like Netflix, YouTube, Instagram, Google எல்லாம் Python யூஸ் பண்றாங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? Python learn பண்ண கோடிங் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கோர்ஸ் முழுக்க பிகினர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணிருக்கோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி பிராக்டிஸ் ப்ரோக்ராம் எல்லாமே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இல்ல ஒரு கெரியர்ல இருந்து இன்னொரு கெரியர் மூவ் ஆக போறீங்க, இல்ல கம்ப்ளீட் பிகினர்ஸ் எதா இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பைத்தான் லேர்ன் பண்ண போறீங்க. பை எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் உங்களால ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஆல்ரெடி இருக்க கோடிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன் ஒரு மினி ப்ராஜெக்டே பில்ட் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா டெவலப்பர் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடியா? Let's start learning Python from scratch. Day 1. Day 1ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, பைத்தான்னா என்ன, பைத்தான் எதனால நம்ம லேர்ன் பண்றோம், ரியல் வேர்ல்ட்ல பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் இந்த டே 1ல நம்ம எழுத போறோம். பைத்தான்னா என்ன? பைத்தானா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும். அந்த வேலையை இன்னொருத்தட்ட கொடுக்க போறீங்க. இப்ப நீங்க அந்த வேலையை அவங்கள்ட்ட எப்படி வாங்குவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அந்த வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க சொல்றத அவங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதேதான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட வேலை வாங்க போறோம். கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம தமிழ், இங்கிலீஷ் பேசுற மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. எப்படி மனுஷங்க பேசுறதுக்கு நிறைய மொழி, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கோ, அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. சி, C++, ஜாவா, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு. பைத்தான் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்தது, பைத்தான் ஹை லெவல் லாங்குவேஜ் கூட. ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன? ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள், ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிற லாங்குவேஜ். ஸோ பைத்தான் கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரியுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல, ஹியூமனுக்கும் புரியுற ஹை லெவல் லாங்குவேஜ். இனி உங்ககிட்ட யாராவது வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்டா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுங்க. ஹியூமனாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மிஷினாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எதனால பைத்தான் ஈஸி? நீங்க ஐடி பேக்ரவுண்டே இல்ல, ஆனா ஐடி ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் பைத்தான் தான். நீங்க பைத்தான்ல இருந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கோடிங் நாலேஜ், கோடிங் பேக்ரவுண்ட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க தாராளமா பைத்தான் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பைத்தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சின்டெக்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். சின்டெக்ஸ்னா ஒரு கோடிங் எழுதுற ஃபார்மேட், மெத்தட், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பைத்தான்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதர் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான்ல கோட் கிளியரா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிகினரால கூட ஈஸியா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற லாங்குவேஜ்ல 4-5 பக்கத்துல எழுதுற ஸ்கிரிப்ட பைத்தான்ல 2 பக்கத்திலே சிம்பிளா எழுதிட்டு போயிடலாம். சோ இந்த மாதிரி ரீசனால தான் பைத்தான் ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எதனால பைத்தான் லேர்ன் பண்ணணும்? படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, ஈஸியா லேர்ன் பண்ணலாம், அதனாலயா? அதனால மட்டும் இல்ல. பைத்தான் படிச்சா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், பேக்அண்ட் டெவலப்பர் ஆகலாம், ஆட்டோமேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், சைபர் செக்யூரிட்டியில் வேலை கிடைக்கும், டேட்டா சயின்டிஸ்ட், முக்கியமாக ஏஐ டெவலப்மெண்ட்டில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால தான் பைத்தானை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பைத்தான் லேர்ன் பண்றதுனால. ரியல் வேர்ல்ட்ல பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூபே எடுத்துக்கோங்க. மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க, நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க. இது ஒரு ஹியூஜ் அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஹியூஜ் பிளாட்ஃபார்முக்கு பைத்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ அப்படின்ற ஒரு பாப்அப் வரதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு பைத்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ஒரு ஸ்கேலபிள் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் அண்ட் ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு பைத்தானோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். பேங்கிங் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் டெய்லி நடக்கும், ஆயிரக்கணக்கில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு ஆட்டோமேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷனுக்குலாம் பைத்தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஏஐ அப்ளிகேஷன் டுடே இஸ் எவ்ரிவேர். சாட்பாட், வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்மார்ட் டூல்ஸ் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்றாங்க. அந்த ஏஐக்கு பேஸ்மெண்டா இருக்கிறது எதுனா பைத்தான் தான். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, பைத்தான் கோட நம்ம எழுதுறதுக்கு நம்ம மிஷின்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்? பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால கோட் ரைட் பண்ண முடியும், அந்த கோடை வந்து ரன் பண்ண முடியும், அவுட்புட் பார்க்க முடியும். பைத்தான் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணலன்னா பைத்தான் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இன்னும் தெளிவா நம்ம பார்க்கணும்னா, உங்ககிட்ட இப்ப பைத்தான் கோடு இருக்கு, கோட் ரெடி பண்ணிட்டீங்க, எழுதி முடிச்சாச்சு. இந்த பைத்தான் கோடை நம்ம ரன் பண்றதுக்காக கொடுக்கிறோம் பைத்தான் இன்டர்பிரட்டர். பைத்தான் இன்டர்பிரட்டர் எங்க இருக்குன்னா, பைத்தான் இன்ஸ்டால் பண்றோம்ல அங்கதான் இருக்கும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதான் பைத்தான் இன்டர்பிரட்டரை நம்மளோட மிஷினுக்கு கொண்டு வர முடியும். இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுனா, நம்ம எழுதுற கோடு, நார்மல் இங்கிலீஷ்ல எழுதுற கோடு, அதாவது ஹை லெவல் கோடு, ஹை லெவல் லாங்குவேஜ் கோடு, இத மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷனா சேஞ்ச் பண்ணும். மிஷினுக்கு என்ன தெரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஒன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆனதும் மிஷினுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த டாஸ்க் வந்து மிஷின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அகெயின் அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் எப்படி கொடுக்கும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் கொடுக்கும். மறுபடியும் பைத்தான் இன்டர்பிரட்டர் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஹியூமன் ரீடபிள் நார்மல் இங்கிலீஷ்க்கு நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும். இதனாலதான் பைத்தான ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது மிஷின் சொல்ற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸும் அதுக்கு புரியும், நம்ம பேசுற இங்கிலீஷும் அதுக்கு புரியும். இப்ப புரியுதா பைத்தான் எதுக்காக ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோன்னு? ஓகே, எதுக்காக பைத்தான் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம எங்க போகணும்னா, இந்த வெப்சைட் போகணும். இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட். அபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். அபிஷியல் வெப்சைட் போனதும் டவுன்லோட்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற இடத்துல மவுஸ் பாயிண்டரை வைங்க. வச்சதும் ஓஎஸ் லிஸ்ட் ஆகும். உங்களோட ஓஎஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஓஎஸ் விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி விண்டோல தான் இருக்கு. ஸோ அதனால சேம் பேஜ் வருது. லேட்டஸ்ட் வெர்ஷன், எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணதுனால பண்ணல. நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லோக்கல் மிஷின்ல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட் ஃபைலை கிளிக் பண்ணுங்க.
டவுன்லோட் ஃபைல் கிளிக் ஆனதும் எப்படி வரும்னா இன்ஸ்டாலேஷன் பேஜ் வரும். இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டால் நவ் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட் பைத்தான் என்ன வெர்ஷனோ அது வந்திருக்கும் டு பாத். இந்த செக் பாக்ஸை நீங்க எனேபிள் பண்ணணும். இந்த செக் பாக்ஸை நீங்க எனேபிள் பண்ணலைன்னா பைத்தான் கரெக்டா உங்க மிஷின்ல இன்ஸ்டால் ஆகாது. ஒன்ஸ் இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் 1 or 2 minutes ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்க சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. இன்ஸ்டால் ஆனதும் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வரும். சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்தாலும் பைத்தான் சக்சஸ்ஃபுல்லா உங்க மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை நீங்க செக் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு, அதாவது விண்டோஸ்ல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு தெரியும். அங்க போயிட்டு பைத்தான் டைப் பண்ணிட்டு பைத்தான் ஸ்பேஸ் -- வெர்ஷன் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததும் பைத்தான் என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் வரும். இப்படி பைத்தான் வித் வெர்ஷனோட வந்தாதான் நீங்க இன்ஸ்டால் பண்ண பைத்தான் சக்சஸ்ஃபுல்லா உங்களோட மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்படி வராம பைத்தான் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன ஸ்டெப் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் டு பைத்தான் பாத் இந்த ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அந்த மாதிரி எரர் வருது. ஸோ நீங்க மறுபடியும் ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும் அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம மிஷின்ல வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பைத்தான் ப்ரோக்ராம் எழுதலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். எதுல பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறது? விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற எடிட்டர்ல தான் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம் எழுத போறோம். நிறைய எடிட்டர் இருக்கு, பட் பிகினர்ஸ்க்கான பெஸ்ட் எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான். அதே மாதிரி இதுக்கும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. இந்த அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு டைரக்டா வந்து நீங்க டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்தா உங்க மிஷின்ல ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஃபைல் ஓபன் பண்ணி இன்ஸ்டால் நான் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களோட மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிடும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பைத்தான் டைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய சஜஷன் காட்டும். மைக்ரோசாஃப்ட் பைத்தான் பிளஸ் மைக்ரோசாஃப்ட், இங்க பைத்தான் டீபக்கர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேணாம். பைத்தான் வெறுமனே பைத்தான் மைக்ரோசாஃப்ட் இருக்கத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இங்க அன்இன்ஸ்டால் தான் காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காக இதை நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா சின்டாக்ஸ் ஹைலைட் பண்றதுக்கு, டீபக்லாம் ஹைலைட் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோடிங் எழுதும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் எதுக்காக எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஓகே, பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையானது 2 விஷயம். ஒன்னு பைத்தான் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரெண்டாவது எழுதுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு, ஓபனும் பண்ணியாச்சு. இப்போ என்ன, நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு லோக்கல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாத்துல ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, சாரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், ஸோ அதனால டைரக்டா ஃபைல் கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல்னு கொடுத்துட்டு இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் .py. இந்த பார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. நம்ம டெக்ஸ்ட் ஃபைல வந்து என்னன்னு சேவ் பண்ணுவோம், .txt சேவ் பண்ணுவோம். எக்ஸல் ஃபைல .csv அப்படின்னு சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பைத்தான் ஃபைல வந்து .py அப்படின்னு சேவ் பண்ணணும். அப்பதான் பைத்தான் இன்ஸ்டாலர் இது வந்து பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, கிரியேட் நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பைத்தான் டுட்டோரியல்னு ஒரு ஃபோல்டர் என் லோக்கல்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைலை கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுத போறோம். print
இங்க பாத்தீங்களா பிரிண்ட்ன்றது ஒரு கலர்ல தெரியுது, ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி கலர்ல தெரியும். ஸோ இந்த கலர் வச்சு இதெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டைரக்டா பிரிண்ட் ஒரு பிரிண்ட்னு கொடுத்துருக்கீங்க இப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன். 2 டைப்பான ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான்ல. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா நம்மளே எழுதுறது. பில்டின் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி பைத்தான்ல எழுதி வச்சிருக்கிறது. ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. நம்மளே வீட்டில் அரிசி ஊற வச்சு, உளுந்து ஊற வச்சு, மாவரைச்சு அதை இட்லியோ தோசையோ பண்றது வந்து யூசர் டிஃபைன். நம்மளே எல்லா ஸ்டெப்பையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றோம். பில்டின் ஃபங்க்ஷனா ரெடிமேடா கடையில இட்லி தோசை மாவுலாம் வைப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து இட்லி சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ரெடிமேடா கிடைக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெடிமேடா ஒரு விஷயம் இருக்கிறது வந்து பைத்தான்ல வந்து பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிரிண்ட், இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு மெசேஜ் இல்ல ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன டிஸ்பிளே பண்ண போறோம்னா பைத்தானுக்கு ஒரு வெல்கம் போட்டுடலாம். வெல்கம் டு பைத்தான் கோர்ஸ். ஓகே. பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ், இதுக்குள்ள என்ன மெசேஜ் நீங்க டைப் பண்ணாலும் அந்த மெசேஜை வந்து அவுட்புட்ல நமக்கு கொடுக்கும், டிஸ்பிளே ஆகும், அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரிண்ட்ன்ற பில்டிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டோம் எழுதி. நீங்களும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்ல. ஓகே, விசுவல் ஸ்டுடியோ செட்டப் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் எழுதியாச்சு. ஓகே, இந்த டே 1 வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா வாட் இஸ் பைத்தான் பார்த்திருக்கோம். பைத்தான்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காக பைத்தான் லேர்ன் பண்றோம்? ஈஸி பிளஸ் ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பேங்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. முக்கியமா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி யூஸ் ஆகுது. ஒருத்தருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும் ஆனா இங்கிலீஷ் தெரியாது, இன்னொருத்தருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் தமிழ் தெரியாது. 2 பேரும் கம்யூனிகேட் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரிதான் பைத்தான் இன்டர்பிரட்டர் ஹியூமனுக்கும் மிஷினுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனாலதான் பைத்தான் இன்டர்பிரட்டரை வந்து இன்ஸ்டால் பண்றோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது ஒரு எடிட்டர், பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பைத்தானோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே 2 கிளாஸ்ல வேரியபிள்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.